ஸ்டூடெண்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்? த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் gamete to form a zygote. That processes occur in the ambulatory isthmic junction of the fallopian tube. இந்த ப்ராசஸ் ஆம்புலரி அண்ட் இஸ்மஸ் ஜங்ஷன் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப்பில் அக்கர் ஆகுது. ஆல்ரெடி யூ நோ த டிவிஷன் ஆஃப் ஃபெலோபியன் டியூப். தென் the zygote is converted into 4 cell stage, then later it converted into 8, 16 and so on. Finally it converted into a berry shaped cluster of 16 or more cell stages is called as the morula. Okay, then under the influence of the progesterone, the smooth muscles of the fallopian tube relax and dividing the embryo takes 4 to 5 days. That means what? The morula stage இருக்கும்போது the fallopian tubeல progesterone hormone இந்த fallopian tubeோட smooth muscles-ஐ ரிலாக்ஸ் பண்ண வச்சு இந்த 4 to 5 டேஸில் இந்த morula ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை மெல்ல மெல்ல மூவ் பண்ணி கொண்டு போய் யூட்ரைன் கேவிட்டியில் இம்ப்ளான்டேட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த பிளாஸ்டுலா பார்த்தீங்கன்னா 100 செல் ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் த பிளாஸ்டோசிஸ்ட், சரியா? இந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து என்னது? பிளாஸ்டோசிஸ்ட். 100 செல்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எதனால் ஆனது அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃப்ளாட்டன்ட் செல்ஸ் கால் த ட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் ஸ்மால் கிளஸ்டர் ஆஃப் 20 to 30 rounded cells in the inner cell mass. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துட்டோம். 20 to 30 rounded cells in the inner cell mass. So the inner cell mass of the blastocyst develop into the embryo and become embedded into the endometrium. That process is called as the implantation அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Nothing but it's a very easy format. 4 cell, then 8 and 16 so on. Then morula stage வந்துடுது. ஃபெலோபியன் டியூப் ப்ரோஜெஸ்ட்ரானால் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ த 4 to 5 டேஸில் இது மெல்ல மெல்ல மூவ் ஆகி யூட்ரைன் ஃபார்மெட்டில் இம்ப்ளான்டட் ஆகுது. தட் ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன், கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இந்த ஸ்டேஜில் இது 100 செல்ஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. பிளாஸ்டோசிஸ்ட்னா அதில் வெளியில் லேயரில் ட்ராபோபிளாஸ்ட்டும் இன்னரில் 20 to 30 இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸும் மாறுது. இந்த இன்னர் மாஸ் செல்ஸு தான் லேட்டராக எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. இந்த ஃபார்மெட் எண்டோமேட்ரியமில் வந்து என்னாகுது? இம்ப்ளான்டட் ஆகுது. தட் ப்ராசஸ் தான் என்னது? இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இப்படி இம்ப்ளான்டட் ஆன அந்த இன்னர் செல் மாஸ் இருக்குல்லையே, அதுதானே எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் அக்கர் ஆகுது அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னர் செல் மாஸ் இந்த பிளாஸ்டுலா டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ, அந்த இன்னரில் 20 to 30 இன்னர் செல் மாஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகுது அப்படின்னா எபிபிளாஸ்ட் அண்டு ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு 2 ஃபார்மெட்டாக இம்மீடியட்டாக ஆஃப்டர் த இம்ப்ளான்டேஷனில் 2 செல்லில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் என்ன கொடுத்துருக்கா? எபிபிளாஸ்ட் அண்டு ஹைப்போபிளாஸ்ட் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன். ஹைப்போபிளாஸ்ட் இட்ஸ் த எம்ப்ரியானிக் எண்டோடம். இந்த ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்றது என்னவா மாறுது? எண்டோடம் ஃபார்மெட்டாக மாறுது. எபிபிளாஸ்ட் வந்து எக்டோடமாக மாறுது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. எப்பினா எக்டோ, ஹைப்போ அப்படின்னா எண்டோடம்ஸ் லேயர்ஸாக மாறுது. செல்ஸ் இன் பிட்வீன் த எபிபிளாஸ்ட் அண்ட் எண்டோடம் ஃபார்ம் த மீசோடம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3 ஜெம் லேயர்ஸ் இருக்குது: எபிடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். இனிஷியலில் இந்த எபிபிளாஸ்ட் வந்து எப்பியாவும் எபிடர்மாவும், ஹைப்போபிளாஸ்ட் வந்து எண்டோடர்மாவும் மாறுது. ரெண்டுக்கும் இடையில மீசோடர்ம் அப்படின்ற மிடில் லேயர் வந்து என்ன ஆகுது? உருவாகுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் எப்படி இருந்தது? பிளாஸ்டோசிஸ்டாக 100 செல் மாஸாக இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டுலாவாக இருந்தது. அதில் சிங்கிள் ப்ரைமரி லேயர் மட்டும்தான் இருந்தது. ஸோ சிங்கிள் லேயராக இருக்கக்கூடிய பிளாஸ்டுலா 3 லேயர்ஸாக இருக்கக்கூடிய கேஸ்ட்ருலாவாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். பாருங்கள், transformation of blastocyst into the gastrula with the primary germ layers. That means what? blastocyst gastrulaவா மாறுது. blastocyst ஸ்டேஜில் இதில் primary germ layer ஒரே ஒரு லேயர் தான் இருந்தது. இட்ஸ் லேட்டர் கன்வெர்டட் இன்டு 3 germ layers-ஆக மாறுது. that process is called as the gastrulation. each germ layers give rise to, இப்போ எபிடம், மீசோடம், எண்டோடம் அப்படின்ற 3 germ layers வந்து என்ன பண்ணிடுது? மாறிடுது. ஒவ்வொரு germ layers-உம் each germ layers give rise to specific tissues. ஒவ்வொரு லேயர்ஸில் இருந்தும்
ஒரு குறிப்பிட்ட திசுக்களும் ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன் சிஸ்டம்ஸும் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. இதைத்தான் நம்ம ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். உறுப்புக்கள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெரி ஈஸி ஃபார்மேட். பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய இன்னர் செல் மாஸ் 2 டைப் ஆஃப் செல்ஸை கொடுக்குது. ஒன்று எபிபிளாஸ்ட், இன்னொன்று ஹைப்போபிளாஸ்ட். எபிடர்மா மாறுது, ஹைப்போ எண்டோடர்மா மாறுது, 2க்கு இடையில மீசோடர்ம் உருவாகுது. ஸோ சிங்கிள் லேயராக இருக்கக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட் 3 லேயராக இருக்கக்கூடிய கேஸ்ட்லாவாக மாறுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் as the gastrulation. After that process, the 3 germ layers converted into specific tissues, organs. That process is called as the organogenesis. In Tamil it called as உறுப்புக்கள் உருவாக்கம். Okay, then next பாருங்க. Next one is what அப்படின்னா the extra embryonic membranes. What is the meaning of extra embryonic membrane? இந்த ஃபீட்டஸை வெளியில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரைனை தான் நம்ம எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன் சொல்கிறோம். ஆல்ரெடி ஆமினியான், யாக்சாக், அலன்டாய்ஸ் அண்ட் கோரியான் அப்படின்னு 4 ஃபார்மட் நம்ம லோயர் ஆன்வர்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஆமினியான், யாக்சாக், அலன்டாய்ஸ் அண்டு கோரியான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், தட் எம்ப்ரியோஸ். இந்த எம்ப்ரியோஸோட முக்கியமான, இந்த லேயர்ஸோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் த எம்ப்ரியோ ஃப்ரம் டெசிகேஷன். அதாவது எம்ப்ரியோவை வறட்சியில் இருந்தும், மெக்கானிக்கல் ஷாக் திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளில் இருந்தும், அண்ட் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கேஸஸ். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆம்னியான். ஆம்னியான் அப்படின்ற லேயர் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் மெம்பரைன். சி த பிக்சர், இங்கே தான் இருக்குது ஆமினியான். இதுதான் வந்து என்னது, இன்னர் மோஸ்ட். ஓகே, இதுதான் வந்து என்னது, ஆமினியான் இஸ் த இன்னர் மோஸ்ட் ஃபார்மேட். டபுள் லேயர், இது வந்து என்னது, 2 லேயரால் ஆனது. இட்ஸ் அ டிரான்ஸ்குலன்ட் மெம்பரைன் ஃபில்டு வித் த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். வாட்டர்னால் நிரம்பப்பட்ட இந்த இது வந்து என்னது, ஆம்னியாட்டிக் திரவத்தினால என்ன பண்ணியிருக்கு, ஃபில்லாக இருக்குது. இட் ப்ரொவைட் எ பயோன் என்விரான்மெண்ட். ஒளி ஊடுருவும் தன்மை உடைய இந்த ஆம்னியாட்டிக் மெம்பரைன் டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. இந்த உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. எதிலிருந்து? ஃப்ரம் இன்ஜுரிஸ், ரெகுலேட், பாதிப்புகள்லேருந்து ஏதாவது அடிபடாமல், அண்ட் ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபீட்டஸ். ஃபீட்டஸோட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ப்ரொவைட் எ மீடியம் இன் விச் ஃபீட்டஸ் கேன் மூவ். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் லிக்யூட் நேச்சர் வந்து இந்த ஃபீட்டஸ் மூவ் பண்ணுறது தேவையான ஃபார்மட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நேம்லி ஆம்னியான், யாக்சாக், அலன்டாய்ஸ் அண்ட் கோரியான் பார்த்தோம். தீஸ் மெம்பரைன்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் த எம்ப்ரியோ ஃப்ரம் த டெசிகேஷன், மெக்கானிக்கல் ஷாக், ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கேசஸ். தட் மீன்ஸ் வாட், வறட்சி, அதிர்ச்சி, தென் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு, கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா? அடுத்து இந்த ஆமினியான் இஸ் அ டபுள் லேயர் டிரான்ஸ்குலன்ட் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஃபீட்டஸ்க்கும் இந்த ஆமினியானுக்கு இடையில ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா இட்ஸ் அ பயோன் அப்படின்னா ஒளி ஊடுருவும் தன்மை உடையது. இது வந்து இன்ஜுரிஸில் இருந்தோ டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணுறதுலையும் அந்த ஃபீட்டஸ்க்கான மூவ்மெண்ட்டை ஃபேசிலேட் பண்ணுறதுலையும் இந்த ஆம்னியாட்டிக் மெம்பரைன் இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாக்சாக். யாக்சாக் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் த கட். இந்த யாக்சாக்கு வந்து என்ன பண்ணுது, இனிஷியல் ஸ்டேஜில் குழந்தையோடைய கட் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னா என்னது, இண்டஸ்டைன் ஃபார்மேஷனுக்கு வந்து உதவுது. அண்ட் சோர்சஸ் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜஸில் பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ் வந்து ஃபீட்டஸ்க்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த யாக்சாக் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாக்சாக்கோட ரோல் என்ன, பார்ட் ஆஃப் த கட் ஃபார்மேஷன்னா இண்டஸ்டைன் ஃபார்மேஷனுக்கும் இயர்லியஸ்டில் சோர்சஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஃபார்மேஷனுக்கு. தென் அடுத்து அலன்டாய்ஸ். இப்போ ஆமினியான் பார்த்துட்டோம், யாக்சாக் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலன்டாய்ஸ். ஓகே, Allantois form நல்லா பாருங்க. Allantois in the middle. It form a small out packeting of embryonic tissue at caudal end of the yolk sac. That means yolk sac ஓட எண்டிங்ல இருந்து ஒரு சின்ன அவுட் பாக்கெட்டிங்கை இந்த Allantois வந்து என்ன பண்ணுது உருவாக்குது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். yolk sac ஓட caudal end, yolk sac ஓட எண்டில் இருந்து ஒரு சின்ன புஷ்ஷிங் மூலமாக வெளியில் ஒரு அவுட் பாக்கெட்டிங்கை இது வந்து Allantois வந்து என்ன பண்ணுது உருவாக்குது. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் பேசஸ்
ஆஃப் த அம்பிளிக்கல் கார்டு. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபீட்டஸோட அந்த தொப்புள் சரியா, அது ஃபார்மேஷனுக்கும் தட் லிங்க்ஸ் இந்த அம்பிளிக்கல் கார்டு இருந்தால் தான் அது எம்ப்ரியோவை மதரோட பிளாசண்டாவோட என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அலன்டைஸோட ஒன் மோர் ரோல் என்ன அப்படின்னா அம்பிளிக்கல் கார்டையும் பிளாசண்டாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோலை இது ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் பேசஸ் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்டு தட் லிங்க்ஸ் த எம்ப்ரியோ டு த பிளாசண்டா. அம்பிளிக்கல் கார்டுன்றது எம்ப்ரியோவில் இருக்கும், பிளாசண்டான்றது இங்கே மதரோட யூட்ரைன் ஃபார்மெட்லேருந்து வந்து என்ன ஆயிருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இட் பிகம்ஸ் த பார்ட் ஆஃப் த, ஓகே என்ன பேசிகிட்ருக்கேன்னு புரியும் நினைக்கிறேன். தென் அம்பிளிக்கல் கார்டை பிளாசண்டாவோட கனெக்ட் பண்ணுது எது, அலன்டைஸ். அடுத்து அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் த பார்ட் ஆஃப் த யூரினரி பிளாடர். லேட்டரில் இந்த அலன்டைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீட்டஸோட யூரினரி பிளாடரோட ஒரு பார்ட்டாக மாறுது. அலன்டைஸோட ரோல் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி ரோல் ப்ளே பண்ணுறதுலையும் அலன்டைஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்து கோரியான். கோரியான் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன். வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன் தான் கோரியான். நீங்கள் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திஸ் கோரியான் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன். ஓகேங்களா. தென் இதனோட ரோல் என்ன அப்படின்னா என்க்ளோசஸ் எம்ப்ரியோ அண்ட் ஆல் அதர் மெம்பரைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிளாசண்டா. உள்ள எம்ப்ரியோ அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஃபார்மெட்டையும் கவர் பண்ணுது. அட் த சேம் டைம் பிளாசண்டாவோட ஃபார்மேஷனுக்கும் இந்த கோரியான் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஆம்னியானோட ரோல் பார்த்துட்டோம், யாக்ஸாக்கோட ரோல் பார்த்துட்டோம், அலன்டைஸோட ரோல் பார்த்துட்டோம், அண்ட் கோரியானோட ரோல் பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த ட்ராபோபிளாஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த இன்னர் செல் மாஸில் ஒரு சிங்கிள் லேயரில் ட்ராபோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ட்ராபோபிளாஸ்ட் செல் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் அ ஃபிங்கர் லைக் செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் த கோரியானிக் வில்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிளாஸ்டோசிஸ்டில் ஒரு சிங்கிள் லேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது லேட்டராக என்ன பண்ணுது, கோரியானை சரௌண்ட் பண்ணி ஒரு குட்டி குட்டி நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸில் கோரியானிக் வில்லியை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. இதனோட ரோல் என்ன அப்படின்னா கோரியானிக் வில்லி கேரிங் ஃபீட்டல் பிளட் அண்ட் ஆர் சரௌண்டட் பை த சைனஸ். இந்த கோரியானிக் வில்லியோட ரோல் என்ன அப்படின்னா ஃபீட்டல் பிளட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு போகுது. இந்த ஃபீட்டல் பிளட்டுக்கும் மதரோட பிளட்டுக்கும் இடையில ஒரு சைனஸ், ஒரு பல்லம் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. ஸோ கோரியானிக் வில்லியில் ஃபீட்டலோட பிளட் இருக்குது. அது எதனோட சரௌண்டிங்கில் இருக்குது, நல்ல புக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, த ட்ரோபோபிளாஸ்ட் செல் இன்டு த பிளாஸ்டோசிஸ் அண்ட் அவுட்டர் செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் த கோரியானிக் வில்லி கேரியிங் ஃபீட்டல் பிளட் அண்ட் ஆர் சரௌண்டட் பை. இது ஃபீட்டல் பிளட்டை கேரி பண்ணுது அண்ட் ஆர் சரௌண்டட் பை சைனஸ். அப்போ அதை வந்து ஒரு சின்ன சின்ன பள்ளங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு, சரௌண்ட் பண்ணியிருக்கு. அந்த பள்ளங்களுக்குள்ளே தேட் கண்டைன் த மெட்டானல் பிளட். ஸோ மெட்டானல் பிளட்டையும் ஃபீட்டல் பிளட்டையும் பிரிக்கக்கூடிய இடத்துல இந்த கோரியானிக் வில்லி வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ட்ராபோபிளாஸ்ட் கோரியானிக் வில்லி சரௌண்டட் பை த யூட்ரன் டிஷ்யூ அண்ட் மெட்டானல் பிளட். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கோரியானிக் வில்லி and the uterine tissue form the disc shaped placenta. The chorionic villiயும் அடுத்து என்னது, chorionic villi and the uterine tissue. chorionic villiன்றது ஃபீட்டஸில் இருக்குது and the uterine tissue மதரோட uterine tissue integrated with each other. ரெண்டு ஒன்னோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகி form a structural and functional placenta. அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபீட்டஸ்லேருந்து வரக்கூடிய அம்பிளிக்கல் கார்டு இருக்குல்ல, அதையும் மதர்லேருந்து வரக்கூடிய ஃபார்மட்டையும் இணைக்கக்கூடியது தான் பிளாசண்டா. ஸோ இந்த கோரியானிக் வில்லி ஃப்ரம் த ஃபீட்டஸ் அண்ட் யூட்ரைன் டிஷ்யூ ரெண்டு ஜாயிண்ட் ஆகி பிளாசண்டா அப்படின்றத வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. பிளாசண்டா இஸ் த டெம்பரவரி எண்டோக்ரைன் ஃபார்மட். இந்த பிளாசண்டா என்ன பண்ணுது, டெம்பரவரியாக ப்ரெக்னென்சி பீரியடில் ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான என்னது சர்டைன் ஹார்மோனல் ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. இதனோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா நியூட்ரிட்டிவ், ரெஸ்பிரேட்டிவ் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில்லாக நடக்கிறதுக்கு இது உதவுது. அட் த சேம் டைம் எம்ப்ரியோஸோட ஹார்ட் டெவலப்மெண்ட்டு 4th வீக்கில் வந்து ஆஃப் த ப்ரெக்னென்சியில் அக்கர் ஆகும். அண்டு அந்த டைமிங்கில் இந்த 4th வீக்கில் என்னது ஹார்ட்டோட டெவலப்மெண்ட் வந்து நடந்துருது இல்லையா, அண்ட் சர்க்குலேட் பிளட்டு த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு. அப்போ அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த பிளட்டை அம்பிளிக்கல் கார்டு அண்ட் பிளாசண்டா அஸ் வெல் அஸ் இட்ஸ் ஓன் டிஷ்யூ, அந்த ஃபீட்டஸோட ஓன் டிஷ்யூக்கும் டிரான்ஸ்மிட்டட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரவரி எண்டோக்ரைன் ஃபார்மட்டாக இது வந்து என்ன பண்ணுது, ஆக்ட் அப் பண்ணுது. இப்போ லாஸ்ட்டில் மிஸ் திருப்பி இதை சொல்கிறேன் பாருங்கள்.
Placenta is a temporary endocrine organ formed during the pregnancy and it connect the fetus to the uterine wall. இது ஃபீட்டஸை மதரோட யூட்ரைன் வாலோட த்ரூ அம்பிளிக்கல் கார்டு மூலமாக என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. எது? பிளாசண்டா. இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, நத்திங் பட் இட்ஸ் அ வெரி ஈஸி. ஃபீட்டஸில் இருந்தால் அம்பிளிக்கல் கார்டு, மதரில் இருந்தால் யூட்ரைன் டிஷ்யூ. அம்பிளிக்கல் கார்டை மதரோட யூட்ரைன் டிஷ்யூவோட கனெக்ட் பண்ணக்கூடியது தான் பிளாசண்டா. இது ஒரு எண்டோகிரைன் ஆர்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்டோகிரைனா ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, அவ்வளோதான். இட் இஸ் த ஆர்கன் பை விச் இந்த பிளாசண்டா வழியாக என்ன நடக்குது? ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரிட்டிவ், ரெஸ்பிரேட்ரி அண்ட் எக்ஸ்கிரீட்ரி, அந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் போகுது, கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது, தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணுது. இது இந்த முக்கியமான ரோலை பிளாசண்டா வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோவோட ஹார்ட் 4th வீக் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் வந்து டெவலப் ஆகுது. தென் அம்பிளிக்கல் கார்டு உதவியினால் அந்த பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் அதனுடைய ஓன் டிஷ்யூக்கு அனுப்புறதுக்கும் இந்த பிளாசண்டா லிட்டில் பிட் வந்து என்ன பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா, இப்போ அங்கே சொன்னதே தான் மிஸ்ஸு. பிளாசண்டா இஸ் த டெம்பரரி ஆர்கன் கனெக்டிங் த டெவலப்பிங் ஃபீட்டஸ் வித் அம்பிளிக்கல் கார்ட் to uterine wall, allow nutrient uptake, thermoregulation, waste elimination and gaseous exchanges and mother blood supply. அடுத்து ஏதாவது மைக்ரோப்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆக விடாத வேலையையும் இது பார்த்து என்டையர் ப்ரெக்னென்சியையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹார்மோனல் ஃபார்மேட்டில் இந்த பிளாசண்டா வந்து என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன, நம்ம ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸில் பார்த்தோம்ல, என்னது ப்ரைமாக இருக்கக்கூடிய ஜெர்ம் லேயர்ஸ் வந்து 3 ஜெர்ம் லேயர்ஸாக மாறுதுன்னு. ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸாக மாறுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ் சொல்லி பார்த்தோம்ல. இப்போ அந்த எபி, மீசோ, எண்டோ அப்படின்ற ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸும் என்னென்ன ஆர்கன்ஸாக மாறுது அப்படின்றத இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். பாருங்கள். The primary germ layer serve as the, நம்ம புக்கை பாருங்கள். The primary germ layer serve as the primitive tissue from which all body organs develop. அதாவது இந்த primary germ cells அப்படின்றது மூலச்செல்களாக செயல்பட்டு அனைத்து விதமான உடல் உறுப்புகளின் உருவாக்கத்திற்கும் அது வந்து என்ன பண்ணுது, உதவுது. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, தென் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், இந்த எக்டோடர்ம். எக்டோடர்ம் அப்படின்ற இந்த வெளி உரை ஆனது give rise to the central nervous system, மைய நரம்பு மண்டலமான பிரைன் அஸ் வெல் அஸ் த ஸ்பைனல் கார்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், தட் மீன்ஸ் வாட், நம்ம என்ன பார்த்துருக்கோம், கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ், அட்டானிக் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இந்த பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, இதனோட நர்வ்ஸோட ஃபார்மேஷனுக்கும் தென் எபிடெர்மிஸ் அண்ட் இட் டிரைவேட்டிவ்ஸ். எபிடெர்மிஸ்னால் என்ன அர்த்தம், ஸ்கின் அண்ட் இட் இஸ் டிரைவேட்டிவ்ஸ், வெளியில் இருக்கக்கூடியதை தானே நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ், இதனோட ஃபார்மேஷனுக்கும் இந்த எது பயன்படுது, எக்டோடர்ம் வந்து என்ன பண்ணுது, பயன்படுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். எக்டோடர்ம்லேருந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், அடுத்து ஸ்கின்னு, மேமரி கிளாண்ட்ஸ், இது எல்லாமே எக்டோடர்ம்லேருந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து மீசோடர்ம்லேருந்து கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜ் அண்ட் போன்ஸ், மசில்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், ஸ்பெசிஃபிக்கலி கிட்னி, யூரிட்டர் அண்ட் கொனாட்ஸ், இதெல்லாம் இந்த மிடில் லேயரான மீசோடர்ம் அப்படின்ற ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து இந்த எண்டோடெர்மினல் டெரிவேட்டிவ்ஸ், இதிலிருந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எபித்தீலியம் ஆஃப் த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நம்மளுடைய அலிமெண்ட்ரி கெனால் அண்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லிவர், பேங்க்ரியாஸ், தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, இதெல்லாம் எண்டோடெர்ம்ஸோட டெரிவேஷன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஈஸி ஃபார்மட். என்ன பார்த்துட்ருக்கோம், ஆர்கனோஜெனிசிஸ், அதாவது என்ன இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஃபார்மட்டாக கன்வெர்ட் ஆகுது. எக்டோடர்ம் அப்படின்னா சிஎன்எஸ், பிஎன்எஸ், எபிடெர்மினல் அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். மீசோடர்ம்ஸ் அப்படின்னாலே கனெக்டிவ் டிஷ்யூவான கார்டிலேஜ் அண்ட் போன், ஸ்பெசிஃபிக்கலி கிட்னி தான் மீசோடர்மோட ஸ்பெசிஃபிக்கான டெரிவேஷன், அதில் யூரிட்டர் அண்ட் கொனாட்ஸ். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் மீசோடர்மல் ஃபார்மட்லேருந்து தான் டெரைவ் ஆகுது. அடுத்து எண்டோ அப்படின்ற இன்னர் ஃபார்மட்லேருந்து கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டும் அட் த சேம் டைம் நம்ம பேங்க்ரியாஸ், தைராய்டு அண்ட் பேராதைராய்ட்ஸ், இந்த மாதிரி ஹார்மோனல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸும் இந்த எண்டோடர்ம் ஃபார்மட்லேருந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்
ஹியூமன் ப்ரெக்னென்சி. அடுத்து ஹியூமன் ப்ரெக்னென்சி லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 டேஸ். பேசிக்காக அந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்ற கர்ப்ப காலம் அப்படின்றது 280 நாட்கள், 40 வாரத்தை வந்து என்ன பண்ணுது குறிக்குது. ஓகேங்களா, இதைத்தான் நம்ம கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் கேன் பி டிவைடட் இன்டூ, இதை வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இதை 3 ட்ரைமாஸ்டர்ஸாக பிரிக்கிறோம். இட் கேன் பி டிவைடட் ஃபார் கன்வீனியன்ஸ் இன்டூ 3 ட்ரைமாஸ்டர்ஸ் ஆஃப் 3 months ஈச். அப்படின்னா இந்த 280 டேஸை 3 monthஸாக நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அதை வந்து பிரிக்கிறோம். இதை தான் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் ட்ரைமாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த 3 ட்ரைமாஸ்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட் ட்ரைமாஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ட்ரைமாஸ்டர் இஸ் த மெயின் பீரியட் ஆஃப் த ஆர்கனோஜெனிசிஸ். அதாவது இந்த முதல் 3 மாதங்கள் தான் அந்த ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமான காலம். இந்த பீரியடில் தான் ஹார்ட், லிம்ஸ், லங்ஸ், லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா ஆர்கன்ஸ் வெல் டெவலப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கிய உறுப்புகளான பேசிக்காக எல்லா ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்டுமே இந்த ஃபஸ்ட்டு 3 மந்தில் முடிஞ்சிடும். இதில் ஹார்ட், லிம்ஸ், லிவர், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் வெல் டெவலப் ஆகுது. ஓகேங்களா, எஸ், இதான் ஃபீட்டஸோட பாடி பாருங்கள். இதுதான் வந்து என்னது அம்பிளிக்கல் கார்டு, இதுதான் வந்து என்னது பிளாசண்டா. இதை வந்து என்ன பண்ணுது, மதரோட யூட்ரைன் வாலோட கனெக்ட் பண்ணுது. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய நரிஷ்மெண்ட், நியூட்ரிட்டிவ் ஃபார்மட்டை இது வழியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் இதிலிருந்து பாடியிலேருந்து போகக்கூடிய வேஸ்டேஜை இதன் வழியாகவே வெளித்தள்ளிடும். கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸையும் ஃபேசிலேட் பண்ணிடும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, செகண்ட் ட்ரைமாஸ்டர். இந்த செகண்ட் ட்ரைமாஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா வெல் டெவலப் ஆயிரும். ஃபீட்டஸோட ஃபேஸ் வந்து வெல் டெவலப் ஆயிரும் வித் ஃபியூச்சர்ஸ், ஐலிட்ஸு அண்ட் ஐ லேசஸ், ஐ பிளிங்க் ஆயிரும். கண்ணு லேசாக ஓப்பன் ஆகி என்ன பண்ணிடும், பிளிங்க் பண்ண மாறிடும். தென் பாடி இஸ் கவர்டட் வித் த ஹேர் அண்ட் மசில்ஸ், டிஷ்யூ டெவலப்மெண்ட் அண்ட் போன்ஸ் பிகம் ஹார்டர். இப்போ இந்த செகண்ட் ட்ரைமாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, கண் இமைகள், அதில் இருக்கக்கூடிய என்னது லேசஸ், லைக் ஃபார்மட்டு, தென் கண்ணு லேசாக அப்படியே மூடி திறக்கிற மாதிரி, பாடியை ஃபுல்லும் மைன்யூட்டாக ஹேர்ஸ். இப்போ மெமேலோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரே எபிடெமினல் ஹேர்ஸ் தான். ஸோ அந்த ஃபீட்டஸோட பாடியை மைன்யூட் ஹேர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. மசில் டிஷ்யூ டெவலப் அண்ட் போன்ஸ் பிகம் ஹார்டர். நல்ல வலுவான எலும்புகளை வந்து என்ன பண்ணிடுது, இந்த செகண்ட் ட்ரைமாஸ்டரில் உற்பத்தி பண்ணிடுது. ஓகேங்களா, அடுத்து ஃபுல்லி டெவலப்டு. ஃபைனலி வந்து நமக்கு இன்னும் தேர்ட் ட்ரைமாஸ்டர் மட்டும்தான் பெண்டிங். The fetus is fully developed and ready for the delivery by end of the 9 months. That means what அப்படின்னா இந்த செகண்ட் ட்ரைமாஸ்டர் வரைக்கும் ஃபுல்லும் டெவலப் ஆயிடுது. ஸோ இந்த தேர்ட் ட்ரைமாஸ்டரில் அதனோட வெயிட்டை வந்து என்ன பண்ணிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபீட்டஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு, டெலிவரி மூலமாக வெளியில் வர்றதுக்கு இது தயாராகுது. இதைத்தான் நம்ம தேர்ட் ட்ரைமாஸ்டர் சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறோம், பேசிக்காக ஹியூமன் ப்ரெக்னென்சியில் 280 days 40 weeks இருக்குது. இதைத்தான் கெஸ்டேஷன் பீரியட்ன்றோம். இதை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்னு 3 ட்ரைமாஸ்டராக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டரில் ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமாக இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுது. செகண்ட் ட்ரைமாஸ்டரில் ஐ ரிலேட்டட் ஃபார்மட், மசில்ஸ், போன்ஸ் இதெல்லாம் ஹார்டராகி டெவலப் ஆகுது. தேர்ட் ட்ரைமாஸ்டரில் அட் த எண்ட் ஆஃப் த 9 months இந்த ஃபீட்டஸ் வந்து என்ன ஆகுது, டெலிவரிக்கு வெளியில் வர்றதுக்கு என்ன ஆகுது, ஃபுல்லி க்ரோ ஆகி டெலிவரி ஆகிறதுக்கு தரவாயிருக்கு. ஓகேங்களா, ரெடி ஆயிடுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் டியூரிங் ப்ரெக்னென்சி. அடுத்து பாருங்கள், இப்போ பிளாசண்டாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இட்ஸ் எண்டோக்ரைன். அது வந்து ஒரு எண்டோக்ரைன் ஃபார்மட்டாக என்ன பண்ணுது, டெம்பரவரி எண்டோக்ரைன் ஃபார்மட்டாக அக்டப் பண்ணுது. முக்கியமாக இது லார்ஜ் குவான்டிட்டிஸாக ப்ரெக்னென்சி பீரியடில் என்ன முக்கியமான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுதுன்னா ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ராஃபின், HCG. ஆல்ரெடி யூ நோ த எக்ஸ்பேன்ஷன். ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ராஃபின், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி HCS அப்படின்னா ஹியூமோ சொமட்டோமேமட்ராப்பின், இந்த மாதிரி முக்கியமான ஹார்மோன்ஸ்களையும் அட் த சேம் டைம் நம்ம அஸ்யூஷுவலாக ஃபீமேலோட பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இதனோட லெவல்லாம் இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எண்டோக்ரைன் ஃபார்மேட்டில் பிளாசண்டாவோட ரோல் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் இது போக இது என்ன பண்ணுது, ரிலாக்ஸின் அப்படின்ற ஒன் மோர் ஹார்மோனையும் அட் த லேட்டர் ஃபேஸஸ் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் வந்து என்ன பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, ரிலாக்ஸின்ற ஹார்மோன் ப்ரெக்னென்சியோட கடைசி காலகட்டங்களில் செக்ரேட் ஆகுது. விச் ஹெல்ப் இன் த ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பெல்விக் லிகமெண்ட்ஸ். இந்த ரிலாக்ஸினோட ரோல் என்ன அப்படின்னா இடுப்பு எலும்புகளை வந்து நெகிழ வச்சு அதன் மூலமாக சைல்ட் பர்த்தை வந்து என்ன பண்ணுது, ஃபேசிலேட் பண்ணுது. அந்த முக்கியமான ரோலை எது ப்ளே பண்ணுது அப்படின்னா இந்த ரிலாக்ஸின். ரிலாக்ஸின் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட்
important role that help or neglect the pelvic ligaments at the time of the parturition. What is the meaning of parturition? Childbirth. அந்த குழந்தை பிறப்பத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், parturition சொல்கிறோம். At the same time, HCG, HPL and relaxin are produced in the woman only during the pregnancy. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீமேலோட யூரினை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அதில் ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை கன்ஃபார்மே பண்ணுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி பீரியடில் மட்டும்தான் இந்த HCL, HPL அண்டு ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸ் வந்து என்னாகும், உமனோட பாடியில் செக்ரேட் ஆகும். ரிமைனிங் பீரியட்லலாம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன செய்யாது, இருக்காது. ஓகேங்களா? தென் ஒன்லி டியூரிங் த ப்ரெக்னென்சி இன் லேட்டர் ஃபேஸ் ஹார்மோன் ரிலாக்ஸன் இஸ் செக்ரேட்டட் பை த ஓவரி. அட் த எண்ட் ஆஃப் த என்னது கெஸ்டேஷன் பீரியடில் தான் ஆல்ரெடி ஐ டோல்டு ரிலாக்ஸின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதனோட ரோல் இப்போ தான் சொன்னேன். தட் நெக்லெக்ட் த பெல்விக் லிகமெண்ட்ஸ், இடுப்பு எலும்புகளை நெகிழச் செய்து அதன் மூலம் குழந்தை பிறப்பை வந்து என்ன பண்ணுது, துரிதப்படுத்துது. அட் அ சேம் டைம் இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் இன்னும் நிறைய ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின், இந்த மாதிரி செவரல் ஹார்மோன்ஸும் செக்ரிட்டட் ஆகி மெட்டர்னல் பிளட்டோட ஹெல்த்துக்கும் அந்த ஃபீட்டஸை ஹெல்த்தியாக டெலிவர் பண்ணுறதுக்கும் அது வந்து என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள். Next one, parturition. What is the meaning of parturition? The completion of the pregnancy and giving birth to the baby. That is called as the parturition. குழந்தை பிறப்பு. அடுத்து, throughout the pregnancy, uterus undergo period episodes of weak and strong contractions. இந்த கர்ப்ப காலத்தில் மதரோட யூட்ரஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் ரெடி சீரியஸாக தொடர்ந்து என்னாகும், சில என்னது பீரியாடிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பப்போ வந்து என்ன பண்ணும், சில சுருக்கங்களையும் சில வலிகளையும் த்ரூ அவுட் அந்த கெஸ்டேஷன் பீரியடில் வந்து என்ன பண்ணும், காஸ் பண்ணும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, the series of events that expels of the infant from the uterus is collectively called the labor. Throughout the pregnancy, the uterus undergo periodic episodes of weak and strong contraction. த்ரூஅவுட் ப்ரெக்னென்சியில் இந்த யூட்ரஸில் பீரியாடிக்காக அப்பப்போ என்னாகும், சில நார்மலால் இன்னும் ஸ்ட்ராங்கான சுருக்கங்களும் வலிகளும் வந்து வந்து போகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபால்ஸ் லேபர். தட் மீன்ஸ் கால் வாட் அப்படின்னா லேபர். Then these contraction are called the Braxton Hicks contraction. இந்த கான்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் Braxton Hicks contraction or false labor. இது உண்மையான என்னது வலி இல்லை, பிரசவ வலி இல்லை. அப்பப்போ அந்த காலகட்டங்களில் சில சின்ன சின்ன வலிகள் வந்து போகும். That is called as the Braxton Hicks contraction or the false labor. Okay. As the pregnancy progress increases, see the புக்கை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. As the pregnancy progress increases, the estrogen concentration promotes the uterine wall. என்ன பண்ணுது, ஈஸ்ட்ரோஜனோட கான்சன்ட்ரேஷன் யூட்ரைன் வாலில் வந்து அதிகரிச்சிருது. the uterine contraction facilitate molding of the fetus and downward movement. ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாகி ஃபீட்டஸை வந்து என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் டவுன்வேர்ட் வேஜினா செர்விக்ஸை நோக்கி என்ன பண்ணுது, டவுன்வேர்ட் மூமெண்ட்டாக ஃபேசிலேட் பண்ணுது. the descent of the fetus causes the dilation of the cervix. ஸோ அந்த ஃபீட்டஸோட மூமெண்ட் கீழே வர வர செர்விக்ஸில் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் விரிவாக்கம் நடக்குது ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் வேஜினல் கெனால் ரிசல்ட்டிங் இன் த. ஸோ இந்த ஃபீட்டஸ் வந்து டவுன்வர்ட் மூமெண்ட்டுக்கு வந்த உடனேமே நியூரோ ஹார்மோன் ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் ஃபெர்கூஷன் ரிஃப்ளெக்ஸஸ் அக்கர் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ஸஸ் அக்கர் ஆகுறது தட் மீன்ஸ் மிஸ் என்ன பேசிகிட்ருக்கேன்னு கவனிங்க நல்லா. அதாவது நத்திங் பட் இப்போ ப்ராக்ஸ்டன் ஹிக்ஸ் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆர் ஃபால்ஸ் லேபர் பார்த்தோம். அது ரொம்ப ஈஸியானது. அப்பப்போ இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் சம்டைம்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் வீக் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் லேசான இல்லை கொஞ்சம் கடுமையான வழிகள் வந்து அந்த மதரோட யூட்ரஸில் வந்து என்னாகும், அக்கறாகும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். As the pregnancy progress increases, in the estrogen concentration promote the uterine contraction. நாள் ஆக ஆக ஈஸ்ட்ரோஜனோட அளவு கூட யூட்ரைன் அந்த யூட்ரஸ் வந்து சுருங்கக்கூடிய விகிதம் கூடிரும். ஏன் மிஸ் சுருங்குது அப்படின்னா, யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆனால் தான் ஃபீட்டஸை வந்து என்ன பண்ண முடியும், வெளித்தள்ள முடியும். ஓகேங்களா? அப்போ என்னாகும், யூட்ரைன் கான்ட்ராக்ட் ஆக ஆக மெல்ல மெல்ல ஃபீட்டஸ் வந்து என்னாகும், மூவ் ஆகி டவுன்வேர்டு மூமெண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ வரும்போது இந்த வேஜினா அண்ட் செர்விக் பார்க் நோக்கி அதனுடைய தலைப்பகுதி வந்து என்ன பண்ணிடும், வர ஆரம்பிச்சிடும். அஸ் எ ரிசல்ட்டிங் இன் த நியூரோ ஹியூமரல் ரிஃப்ளெக்ஸ்
அப்போ இந்த எண்டிங் ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டில் ஒரு சர்டைன் ஹார்மோன் வந்து என்னாகும் செக்ரீட்டட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் ஹார்மோன் இஸ் கால்ட் அஸ் த ஆக்சிடோசின் with the influence of the neurohypophysis, which is in turn brings about the powerful contraction. இந்த நியூரோஹைபோஃபைசிஸ் மூலமாக செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் என்ன பண்ணுது கான்ட்ராக்ஷனை யூட்ரஸில் ஏற்படுத்து. கடுமையான வலி, யூட்ரைனை அப்படியே சுருக்குது. லீட் டு எக்ஸ்பல்சன்ஸ் ஆஃப் த பேபி, சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அந்த சுருக்கத்தினால கடுமையான வலியினால் ஃபீட்டஸ் வந்து என்ன பண்ணிடுது, மதரோட யூட்ரைன் வாலில் இருந்து வெளியில் வந்துடுது, பெர்த் கெனாலுக்கு வந்துடுது. பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரைன் மசில்ஸ் அண்ட் லீட்ஸ் டு த எக்ஸ்பல்சன்ஸ் ஆஃப் த பேபி த்ரூ த பெர்த் கெனால். தி சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இஸ் கால்ட் அஸ் த parturitions or the childbirth. Once again I repeat it. What is the meaning of parturition? பேபி வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி இந்த ஃபீட்டஸ் மதரோட யூட்ரஸ்லேருந்து வெளியில் வரக்கூடியதை தான் பார்ட்யூரிஷன் சொல்கிறோம். த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சியில் யூட்ரஸ் அண்டர்கோ பீரியாடிக் எபிசோட்ஸ். யூட்ரஸில் நிறைய சின்ன சின்ன கான்ட்ராக்ஷன், வீக் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதை தான் லேபர் சொல்கிறாங்க. இதை ஃபால்ஸ் லேபர் சொல்லலாம், ஆர் பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லேட்டர் ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாகி யூட்ரைனில் வந்து பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுனால ஃபீட்டஸ் வந்து லைட்டாக மூவ் ஆகி செர்விக்ஸ் அண்ட் வேஜினாலோ அதனோட ஹெட் ஃபார்மட்டை கொண்டு வருது. தட் டைமில் நியூரோ ஹார்மல் ரிஃப்ளெக்ஸர் ஆர் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் பெர்குஷன், இத்தனை நேம் சொல்லலாம். இந்த ரோல்னால் என்ன ஆகுது, நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூட்ரஸில் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனை காஸ் பண்ணுது. கடுமையான யூட்ரைன் வால் வந்து சுருங்குறதுனால பேபி வந்து என்ன பண்ணிடுது, பெர்த் கெனால் வழியாக வெளியில் வந்துடுது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் as the parturition or childbirth. Okay, then next relaxin. Relaxin is a hormone secreted from placenta and also found in the corpus luteum. இந்த ரிலாக்ஸின்ற ஹார்மோன் யாவது பிளாசண்டாவும் அண்டு இது வந்து கார்பஸ் லியூட்டியத்துலேயும் வந்து என்ன ஆயிருக்கு, செக்ரீட் பண்ணப்படுது. இட் ப்ரமோட் த பார்ட்யூரிஷன் பை ரிலாக்ஸிங் த ஜாயின்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆஃப் த சர்விக்ஸ் வித் கண்டினியூட் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன். இதனோட ரோல் என்ன, ப்ரீவியஸ் ஏற்கனவே பார்த்தோம். ரிலாக்ஸினோட ரோல் வந்து பெல்விக் லிகமெண்ட்ஸை பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனால் சுருங்க வச்சு சைல்ட் பர்த்தை ஃபேசிலேட் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்ஸின் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அட் த டைம் ஆஃப் த சைல்ட் பர்த். ஓகே, ஆம்னியான் ரேப்சர். இப்போ இந்த ரிலாக்ஸினோட பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனால் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃபுல்லும் ரேப்சர் ஆகி என்ன ஆயிடுது, பர்த் கெனால் செர்விக்ஸ் வழியாக வந்து என்ன ஆயிடுது, வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஆம்னியான் ரேப்சர் அண்ட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃப்ளோ அவுட் த வேஜினா ஃபாலோட் பை the fetus. ஆக்சிடோசின் யூட்ரஸில் பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷனை ஃபெசிலேட் பண்ணுது. அடுத்து வந்து ரிலாக்ஸின் என்ன பண்ணுது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயோட பெல்விக் லிகமெண்ட்ஸை ஃபெசிலேட் பண்ணி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயோட இது பண்ணி வேஜினா வழியாக முதல்ல ஆம்னியாட்டிக் ஃப்ளூயோடு வரும். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பிளாசண்டா, தட் மீன்ஸ் ஃபீட்டஸும் வந்து என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். ஃபாலோடு பை த ஃபீட்டஸ் த பிளாசண்டா அலாங் த ரிமைன்ஸ் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்ட். அதோடு சேர்த்து என்னது, இந்த தொப்புள் கொடி, இந்த தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்கிறோம்ல பிளாசண்டா, அதுவும் இந்த மாடெல்லாம் கண்டு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நீல டியூப் லைக் ஃபார்மட்டாக இருக்கும். தென் அதுவும் வந்து என்ன பண்ணிடும், பெர்த் கெனால் வழியாக வந்து என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஃபாலோடு பை த ஃபீட்டஸ் பிளாசண்டா அலாங் வித் த ரிமைன்ஸ் ஆஃப் தி அம்பிளிக்கல் கார்ட். அதுவும் கால் ஆஃப்டர் பர்த் இஸ் எக்ஸ்பெல்ட். என்னது, ஆஃப்டர் த டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பெல் ஆயிடுது. ஓகேங்களா, ஆஃப்டர் பர்த் எக்ஸ்பெல் அவுட் ஆஃப்டர் டெலிவரி. இட்ஸ் எ ஈஸி கான்செப்ட். ரிலாக்ஸின் வந்து பெல்விக் லிகமெண்ட்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அம்பிளிக்கல் கார்டு ரேப்சர் ஆகி ஆம்பிளிக்கல் ஃப்ளூயிட் வெளியில் வந்துடுது. அது வெளியில் வந்தோடனையும் அதுக்கு வந்து என்ன ஆயிரும், ஆக்சிஜன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் எல்லாமே ஸ்கேர்சிட்டி ஆகும். உடனே அது ஈஸியாக ஃபீட்டஸும் வெளியில் வந்துடும். அட் த சேம் டைம் அந்த ஃபீட்டஸோடு சேர்த்து பிளாசண்டாவும் அந்த அம்பிளிக்கல் ஃபார்மட்டோட எக்ஸ்டர்னல் ஃபார்மட்டும் இந்த குழந்தை பிறந்த உடனே வெளியில் வந்துடுது. தட்ஸ் ஆல். தென் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட், லாக்டேஷன். லாக்டேஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் the mammary glands. Already you know lactation என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே mammary glandோட ஸ்ட்ரக்சர் தரவா பார்த்துருக்கோம். production of milk by the mammary gland, increased level estrogen. இதனோட லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, டியூரிங் த எவ்ரி menstrual cycle, இந்த எவ்ரி மந்த்லையும் நடக்கக்கூடிய menstrual cycle, pregnancy and lactation, இந்த டைமிங்கில் நம்ம mammary gland வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் mammary glandல சேஞ்சஸ் அக்கர் ஆகலை. எவ்ரி menstrual சைக்கிள்லையும் ப்ரெக்னென்சிலையும் கூட இந்த மேமரி கிளாண்டில் நிறைய மாற்றங்கள் வந்து என்ன பண்ணுது, நடக்குது.
then increased level estrogen, progesterone and human placental lactogen. ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் பாருங்கள், இந்த டைமிங்கில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் இதனோட லெவல் வந்து என்ன ஆயிடுது, ஹையாக இன்க்ரீஸ் ஆயிடுது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி. தட் மீன்ஸ் வாட், இப்போ குழந்தை பிறக்க போகிற டைமிங்கில் எண்டிங்கில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹெச்பிஎலோட லெவல் வந்து என்ன ஆயிடுது, ஹையாக அட் த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் என்ன ஆயிடுது, ஹை லெவல் ஆயிடுது. எதனால் இது ஹை லெவல் ஆகுது அப்படின்னா, ஸ்டிமுலேட் த ஹைப்போதலாமஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, ஹைப்போதலாமஸில் அடினோ ஹைப்போஃபைசிஸில் தான் இந்த ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட்டட் ஆகுது. அதுதான் வந்து மேமரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி மில்கை வந்து எஜெக்ட் பண்ண விடுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. Hypothalamus toward and releasing the factor, prolactin releasing factor. Anterior pituitary, prolactin major role in the lactogenesis process. Is very easy concept. Once again I repeat it, nothing but இப்போ என்னாகுது, end of the gestation periodல ஹைப்போதலாமஸை வந்து என்ன பண்ணுது, சர்டைன் ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதன் மூலமாக ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து ப்ரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா. இந்த ப்ரோலாக்டின் அப்படின்றது என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இதுதான் லாக்டோஜெனிசிஸ் ப்ராசஸ், மில்க் எஜெக்ட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஃபைனலி ஆக்சிடோசின் ஆல்ரெடி நம்ம என்ன ரோல் பார்த்துருக்கோம், அந்த ஃபெர்கூஷன் ரிஃப்ளெக்ஸஸில் பார்த்துருக்கோம். ஆக்சிடோசின் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸில் யூட்ரைன் வாலை பவர்ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பண்ண சொல்லுதுன்னு பார்த்தோம். அட் அ சேம் டைம் அதோட போக இது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலாக எஜெக்ஷன்ஸ் ஆஃப் த மில்க் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ வேர்டு. போன ப்ரீவியஸ் 12th எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த லெடவுன் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, முக்கியமாக ஆக்சிடோசின் இந்த யூட்ரைனோட ஃபார்மட்டை கண்ட்ராக்ட் பண்ணி ஃபீட்டஸை வெளித்தழுது. அட் த சேம் டைம் எஜெக்ஷன் ஆஃப் த மில்க் ஃப்ரம் த ஆல்வியோலை ஆஃப் த மேமரி கிளாண்ட். இந்த ஆல்வியோலை அப்படின்ற வேர்டு எழுதுனா 3 மார்க். Then Ladown reflects actual ejection of milk from the alveoli during lactation. இந்த டைமிங்கில் என்னது, மேமரி கிளாண்டிலிருந்து, மேமரி கிளாண்டோட ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்கோம்ல, ஆல்வியோலை, சைனஸ், லாக்டிஃபெரஸ் டக்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அந்த ஆல்வியோலையிலேருந்து மில்கை வெளித்தள்ள வைக்கிறதுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, இம்பார்ட்டண்டான ரோல் வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. அடுத்து டியூரிங் லாக்டேஷன் டைமில் இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்சோ ஸ்டிமுலேட் த ரீசென்ட்லி எம்பிட்டட் யூட்ரஸ். அதாவது யூட்ரஸ் வந்து அதனோட சைஸ்லேருந்து 20 இன்ச்சஸ் வந்து அதிகமாகிடும். பேசிக்காக யூட்ரஸ் வந்து 3 to 2 இன்ச்சஸ் இருக்கும். அதுலேருந்து 20 டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இன்க்ரீசஸ் ஆகிருக்கும். ஸோ அதனோட ஒரிஜினல் ஷேப்புக்கு பெருசான யூட்ரஸ் வந்து நார்மல் பொசிஷனுக்கு திருப்பியும் ப்ரீவியஸ் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிடோசின் ஆல்சோ ஸ்டிமுலேட் ரீசென்ட்லி எம்பிட்டட் யூட்ரஸ் டு கான்ட்ராக்ட் ரிட்டன் டு ப்ரீ ப்ரெக்னென்சி சைஸ். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ரோலை கொண்டு வரதுக்கும் ஆக்சிடோசின் வருது. ஸோ ஆக்சிடோசின் பிளே 3 இம்பார்ட்டன்ட் ரோல். யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது, ஆல்வியோலை ஸ்டிமுலேட் பண்ணி மில்கை செக்ரீட் பண்ண வைக்குது, ப்ரீ ப்ரெக்னென்சி சைஸுக்கு யூட்ரஸை கொண்டு வருது. ஓகேங்களா. அடுத்து மேமரி கிளாண்ட்ஸ். மேமரி கிளாண்ட்ஸ் செக்ரீட் எல்லோயிஸ் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் அஸ் த கொலாஸ்ட்ரம். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சீம்பால் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் பார்ட்யூரிஷன், குழந்தை பிறந்து ஃபியூ டேஸில் இது வந்து என்ன ஆகுது, செக்ரீட்டட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் லாக்டோஸ் இருக்குது. இப்போ சாதாரண மில்க்கு காட்டிலும் இதில் லாக்டோஸோட அளவு குறைவாக இருக்குது. தென் மில்க் அண்ட் நோ ஃபேட், ஆனால் கொழுப்பு இல்லை. பட் ஹேஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ், ஆனால் இதில் அதிகமான அளவு புரதங்களும் விட்டமின் ஏ அண்ட் மினரல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. தென் இட்ஸ் ரிச் இன் ஐஜிஏ. ஐஜி மீன்ஸ் வாட், இம்யூனோகுளாபுலின் ஏ. இந்த வேர்ட் ஐஜி அப்படின்றது ஆன்டிபாடிஸை குறிக்குது. ஓகேங்களா. இந்த கொலாஸ்ட்ரமில் இம்யூனோகுளாபுலின் ஏ அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் த இன்ஃபென்ட்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த ஐஜியோட ரோல் என்ன அப்படின்னா, இன்ஃபென்ட்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து என்ன பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. பிரஸ்ட் மில்க் இஸ் த ஐடியல் ஃபுட் for infants as it contain all the suitable constituents for the easy digestible and baby growth. That means what அப்படின்னா, it's a fully sufficient till about 6 months of the age. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் 6 மாதத்துக்கு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இந்த மதர்ஸ் மில்கில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம், மதர் வந்து
டு என்ஷூர் த க்ரோத் ஆஃப் த பேபி, ஹெல்த்தி பேபிக்கு கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு 6 months வந்து என்ன பண்ணணும், மில்கை வந்து ஃபீடிங்காக கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸில் இருக்கக்கூடியது, அதாவது பிளாஸ்ட்லா வந்து கேஸ்ட்லாவாக கன்வெர்ட் ஆகி 3 ஜெர்ம் லேயர்ஸாக மாறுது. ஸோ இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸும் ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸை கொடுக்குது. அதுதான் ஆர்கனோஜென்சிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த எக்ஸ்ட்ரா எம்னியானிக் லேயரான ஆம்னியான், கோரியான், அலன்டாய்ஸ் அண்ட் யாக்ஸாக்கோட ரோல் பார்த்தோம். அடுத்து பிளாசண்டாவோட ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸும் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் என்னென்ன ஆர்கன்ஸாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். 280 அந்த கஸ்டேஷன் டேஸை 3 ட்ரைமாஸ்டராக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமாஸ்டர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ப்ரெக்னென்சி டைமிங்கில் என்னென்ன ஹார்மோன் ஹச்சிசிஜி, ஹச்சிசிஎஸ், ஹச்சிபிஎல் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிட்டட் ஆகுதும், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹச்சிசிஜி, ஹச்சிபிஎல் அண்ட் ரிலாக்ஸின் வந்து ப்ரெக்னென்சி டைமிங்கில் மட்டும்தான் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ரிலாக்ஸின் அண்ட் ஆக்சிடோசின் பிளே எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் சொல்லி பார்த்தோம். பார்ட்யூரிஷனில் அப்பப்போ ஏற்படக்கூடிய வீக் கான்ட்ராக்ஷன் லேபர் பற்றி பார்த்தோம். அதைத்தான் ப்ராக்ஸ்டர் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபைனலி வந்து ஆக்சிடோசினோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நியூரோ ஹைப்போஃபைசிஸில் இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்னால ஒரு பவர்ஃபுல் கான்ட்ராக்ஷன் நடக்குது. தட் இஸ் ஃபெர்கூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் ஃபீட்டஸ் வந்து வெளியில் வருது. அதைத்தான் ஃபேர்டியூரிஷன் சொல்கிறோம். அட் த சேம் டைம் ரிலாக்ஸினோட ரோலையும் பார்த்தோம். ரிலாக்ஸின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டைமிங்கில் பெல்விக் லிகமெண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ண வச்சு ஃபீட்டஸ் வந்து வெளியில் ஈஸியாக வர்றதுக்கு உதவுது. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயோட ரேப்சர் பண்ணுறதுனால ஆம்னியாட்டிக் ஃப்ளூயோட் ஃபர்தர் வெளியில் வர்றதை தொடர்ந்து ஃபீட்டஸும் பிளாசண்டா, அம்பிளிக்கல் கார்டு இதெல்லாம் பர்த்துக்கு ஆஃப்டராக ரிலீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து லாக்டேஷன் பற்றி பார்த்தோம். இதுக்கு வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியோட ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி வந்து ஆக்சிடோசினோட ரோல் வந்து ஆல்வியோலை ஸ்டிமுலேட் பண்ணி மில்கை வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கும், ப்ரீ ப்ரெக்னென்சி சைஸ்க்கு ஏன்னா அது யூட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் உதவுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி கொலாஸ்ட்ரம்னா என்ன, அந்த மதர்ஸ் மேமரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்லோயிஸ் புளியோட தான் நம்ம கொலாஸ்ட்ரம் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா லாக்டோசனோட அளவு குறைவாக இருக்குது, புரோட்டீன், விட்டமின்ஸ்லாம் அதிகமான அளவு இருக்குது, இம்யூனோகுளோபுலின் ஏ இருக்குது. இதை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஃபீட்டஸை ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி ஃபஸ்ட்டு 6 monthsக்கு மதர்ஸோட பிரெஸ்ட் மில்க் தான் ஃபீட்டஸ்க்கு முக்கியமான க்ரோத் என்ரிச்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.